ஒரு நாளைக்கு ஏவிஎம்மில் போவோம், ஒரு நாளைக்கு கிரகம்பாக்கம். அது ராமராஜன் படத்துலையும் நிறைய நடிச்சிருக்கேன், பாண்டியராஜன் படத்துலையும் நடிச்சிருக்கேன், பாக்யராஜா படத்து ராஜாக்கள் படம் எல்லாமே நடித்தாச்சு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜாட்ட பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டாக இருந்தபோதே அவர் தெரியும். அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து பாக்யராஜ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஆமாம், இவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தபோது எப்படி இருப்பாங்க? என்கிட்ட கொஞ்சம் நல்ல மரியாதை இருப்பாங்க. ஏன்னா பாக்யராஜ் பாரதிராஜா நமக்கு அவங்களுக்கு நம்ம தத்து பிள்ளை மாதிரி. அப்போ அவர்கிட்ட வேலை செஞ்சு வராச்சு ஒரு மரியாதை, ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. ஒரு வேலை கடினமானதுலாம் சொல்கிறதில்ல, நீ பேசுகிற பேசியா, நீ பேசுகிற டைலாக்ங்கிற மாதிரி பாக்யராஜ். ராமராஜா அதை விட நான் சொன்னால் சிரிச்சிக்கிட்டே இருப்பார். அப்படியா? திண்டுக்கல் ஷூட்டிங்கு, கிரகபாபு ஷூட்டிங்கெலாம் நான் சேட்டை பண்ணுவேன், யாரையா போய் கிள்ளிட்டு வந்துடுவேன், என்ன சாப்பிடுவோம், இப்படி தட்டை உருவிடுவோம் காமெடிக்காக. அவர் அப்படின்னு பார்ப்பார். சரி சரி, நான் அவரோடய பண்ணியிருக்கேன். அன்பு கட்டளை, ராஜா ராஜா தான், என்ன பத்திரா செல்ல, நான் தான் தம்பி, ரூபினி ஹீரோயினி, வினி சக்கரவர்த்தி பையனா, கவுண்டமணி இருப்பார், ராஜகிரம் பேசாமல் இருப்பார் அந்த படத்தில், கடைசியில் பேச ஆரம்பிச்சிடுவார். படம் ஹிட்டு. ஆனால் இப்போதைக்கு சினிமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. என்ன மாற்றம்னா, ஒரு பாட்டு அப்போன்னா அழகாக இனிய குரலில் கேட்கும் காதில். இப்போ பாட்டுக்கு வார்த்தைகள் கேட்கல, சத்தத்தை டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு. அது இந்த கானா பாட்டு வந்து பாட்டு போடுறதே மறந்துட்டேன். ஆனால் கானா பாட்டுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. ஆமாம்,